Hey guys, welcome to Blue Boy Vlogs and I'm Blue Boy. So, எங்கே இருக்கோம்னா எங்களுக்கே தெரியும். We are at Chikmagalur, it's day 4. So, today we are staying at, in fact, நேற்றே நாங்கள் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ பழைய ரூம் வந்து எங்களுக்கு முன்னாடி எபிசோட் 3 பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்களுக்கு எபிசோட் 1, 2 and 3 லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் டே 4. ஸோ புது ரிசார்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இட்ஸ் கால் தி மடரி ஃபாரஸ்ட் ஸ்டே. பட் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி அ ஃபாரஸ்ட் ஸ்டே. இட்ஸ் மோர் ஆஃப் லைக் நிறைய பிளான்டேஷன்ஸ், காஃபி பிளான்டேஷன்ஸ்க்கு நடுவில் இது இருக்குது. அகெயின் இது கொஞ்சம் அப்படியே காடோட கனெக்ட் ஆகிறதுனால இட்ஸ் கால் தி ஃபாரஸ்ட் ஸ்டே. இங்கே அனிமல்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இட்ஸ் டோட்லி சேஃப் ஒன்லி. அண்ட் வாங்க நம்ம ரூமை காட்டுறவங்களுக்கு அப்படியே வந்து வீல் சிஹுவால் இந்த ரூம் என்ன பண்ணுறாங்க மக்கள்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்ம தங்கியிருக்க ரூம். இட்ஸ் அ பாய்ஸ் ரூம். ஸோ ஆப்வியஸ்லி இப்படி தான் இருக்கும். ஓகே, the boys are getting prepped. Good morning மிஸ்டர் லீ. இன்னொரு பாடி வந்து இங்கே மூஞ்ச மூடிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கு. தட் இஸ் மிஸ்டர் ரகு. ஸோ இதுதான் நம்ம ரூம். ஸோ வி காட் அ 2, 4, 6 பெட் அகாமடேஷன். இட்ஸ் மோர் லைக் அ டாம் மாதிரி தான் இது. ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா we are going to ride out to பாபா புதங்கிரி அண்ட் முள்ளங்கிரி. ரெண்டு இடமே பக்கத்தில் தான். ஸோ இங்கே என்னன்னாக்கா பாபா புதங்கிரியை பொறுத்த வரைக்கும் there's one temple there. we will get to go to the temple. நான் அங்கே போக வச்சு காட்டுறேன். என்னோடய ஃபஸ்ட் விசிட் இது. ஸோ எனக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது, நான் படித்தது தான். ஸோ we're going to visit that temple and கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஸோ we're going to go see the view points. அதுக்கப்புறம் முள்ளங்கிரியும் அகெயின் இட்ஸ் மோர் ஆஃப் கெமன்குண்டி மைதான். எபிசோட் 3 பார்த்தீங்கன்னா அது மாதிரி சின்ன ட்ரெக் இருக்குன்றது போட்டு படித்தேன் நான். ஸோ we're going to go try that. நல்லா இருந்துச்சுன்னா we'll trek up and then see how the place is. That is one thing. அதுக்கப்புறம் we're going to ride back to our room by afternoon or so. Maximum by evening வந்துடும், because tomorrow we are riding out. அதனால் we want to be like little early so that கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கிட்டு, and we're going to do 600 kilometers in one shot direct to Chikmagalur to Chennai. So அதனால் it's better we sleep a little early and then we start early. ஸோ நைட்டெல்லாம் லோட் பண்ணி பண்ணோம். இப்போ நான் நடந்து போகிற வழி தான் நாங்கள் வந்த வழி. அப்படி வாங்க ரிசார்ட் நான் உங்களுக்கு மேலேருந்து. இதுதான் வந்து லன்ச் ஏரியா. ஸோ நம்ம லன்ச் சாப்பிட்ணும் இல்லை டின்னர் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம்னாக்கா தே சேவ் இட் ஹியர். இந்த மெயின்டைன் சானிடைசர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. தே கீப் இட் வெரி க்ளீன். இட்ஸ் அ குட் திங். ஸோ இங்கே வந்து எனக்கு ஃபுல்லாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக வச்சுருவாங்க. நேற்று நைட் நாங்கள் டின்னர் இங்கே தான் சாப்பிட்டோம். இது ஃபுட் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்து வி ஹேட் சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், சிக்கன் கறி அண்ட் பீட்ரூட் சம்திங் ஏதோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்ட் இருந்துச்சு. It was really good and food was actually like proper வீட்டு சாப்பாடு மாதிரி இருந்துச்சு. Obviously it's a forest stay and a home stay more of. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எவ்வளோ காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்கனாக்கா அந்த காஸ்ட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த இடத்தோட லிங்க்கு எவ்ரிதிங் will be mentioned in the description. ஸோ இங்கே வரீங்கன்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்டே புக் பண்ணிக்கலாம். பட் இஃப் யூ கம்மிங் ஹியர் ரோட்ஸ் ஆர் ஸ்லைட்லி குட் ஒன்லி. கொஞ்சம் நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆல்மோஸ்ட் ஆல் த வெஹிக்கல்ஸ் கேன் கம் ஹியர். அதனால் ப்ராப்ளம் இல்லை. இங்கே பெஸ்ட் பார்ட் வந்து நெட்ஒர்க்கும் நல்லாயிருக்கு. அண்ட் அன்லைக் அதர் ஹில் ஸ்டேஷன்ஸ் நீங்கள் போனீங்கன்னாக்கா நிறைய இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட் 3 பார்த்தீங்கன்னாக்கா வி ஸ்டேட் அட் another home stay.
அங்கே நெட்ஒர்க் பேடாக இருந்துச்சு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்ஒர்க் வாஸ் ரியலி குட். பீகாக் ஒன்று ஓடிச்சு பார்த்தீங்களா, பீகாக். ஸோ இங்கே நெட்ஒர்க் இஸ் நாட் அன் இஷ்யூ. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டவர்லாம் நல்லாவே கிடைக்கும். அது ப்ளஸ் இவங்க டபுள் பூஸ்ட்டை போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, விச் இஸ் வெரி குட் திங். அப்படியே இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஸ்டே இருக்குது. இது இட்ஸ் அ ஹியூஜ் ப்ராப்பர்ட்டி. இது ஆக்சுவலி நம்ம ஸ்டே பண்ணுறது ஒரு கார்னரில் இருக்குது, அடுத்த ஸ்டே பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது. இவ்வளோ தூரம் வரும். ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக காஃபி பிளான்டேஷன்ஸ் தான். ஸோ இது இன்னொரு ஸ்டே. இங்கேயும் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது வேறு ஏதோ கெஸ்ட் இருக்காங்க, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் தேர் ப்ரைவசி. ஸோ நம்ம அப்படியே போய் சுற்றி பார்ப்போம். அவங்க நைஸ் ஊஞ்சல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம நடந்து வந்த வழி. அந்த எண்ட்லேருந்து நடந்து வந்தோம். பெஸ்ட் பார்ட் வந்து இங்கே 24 ஹவர்ஸும் ஹாட் வாட்டரும் நல்லா கிடைக்குது. நேற்றுலாம் செம்ம மழை. அண்ட் மழையில் வந்து ஃபுல்லாக நனைஞ்சு வேறு நாங்கள் வந்து ரிட்டன் ரைட் ஃபுல்லாகவே கெமன்குண்டி போயிட்டு வரத்துக்குள்ளே போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா அங்கே ஆஃப் ரோடிங்லாம் வேறு ஜாஸ்தி பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் எபிசோட் போய் பாருங்கள், யாராவது பார்க்கலனாக்கா. அதில் ஆஃப் ரோடிங் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. எல்லா வண்டியுமே ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ஸே கிடையாது. அதில் வர்சஸும் கேடிஎம் மட்டும்தான் கொஞ்சம் அட்வென்ச்சர் கேட்டகரியில் இருக்குது. மீதி எல்லாமே வந்து லைக் ஒரு ஸ்போர்ட் பைக், ஒரு ஸ்போர்ட் நேக்கடு, ஒரு மாடர்ன் கிளாசிக், அதை வச்சு தான் ஃபுல்லாகவே நாங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணணும். இது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்தீங்கன்னாக்கா இன்னொரு பெஸ்ட் பார்ட் வந்து உங்களுக்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா தே ஹாவ் ஒன் ப்ரைவேட் ஃபால்ஸ். நீங்கள் வந்து அதில் கூட பார்க்கலாம். பட் நான் இங்கேருந்தே காட்டுறேன். இட்ஸ் அ வெரி ஸ்மால் வாட்டர் ஃபால். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில். அந்த இடத்துல இருக்கிறது தான் வாட்டர் ஃபால்ஸு. நம்ம அதுக்கும் போகலாம். பட் அப்படி போய் சுற்றிட்டு போகணும். அங்கே போய் சுற்றிட்டு அப்படி கீழே இறங்கி வந்து இப்படி போய் சுற்றி அதுக்கப்புறம் இப்படி கீழே இறங்கி வரணும். அதுக்கு நாங்கள் நேற்று போக முடியல, ஈவினிங் வந்துட்டு போக போகிறோம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். ஓகே, இதில் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சின்ன வாட்டர் ஃபால் தான், அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பட் ஜஸ்ட் தட் உங்களுக்கு தண்ணி பிடிக்கும்னாக்கா நீங்கள் போய் இதில் விளாட்லாம். ஓகே, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யாரோட வரலனாக்கா இட்ஸ் லைக் யூ கேன் கம் வித் யுவர் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யங் கப்புளாக வரீங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக வரலாம். இட்ஸ் டோட்லி சேஃப் and it's very well maintained. But only thing is that நீங்கள் இங்கே வரீங்கன்னா it's more like on the other side of the town. ஸோ இங்கே கொஞ்சம் நீங்கள் ட்ரைவ் பண்ணி போகலாம். இதை விட்டாக்கா ஓசோன் வேலின்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. தட் இஸ் வெரி க்ளோஸ் டு சிக்மங்களூர் டவுன் இட் செல்ஃப். அதில் நான் ப்ரீவியஸாக ஸ்டே பண்ணியிருக்கேன். இட்ஸ் வெரி நைஸ் ப்ராப்பர்ட்டி டூ. பட் தட்ஸ் வெரி க்ளோஸ் டு சிட்டி அது இன்ஃபேக்ட் அது. ஸோ அந்த ஓசோன் வேல்யூ நல்லாயிருக்கும். அங்கே நீங்கள் ஸ்டே பண்ணி பார்க்கலாம். அதுவும் இட்ஸ் வெரி குட் ஸ்பேஸ். பட் இந்த இடம் எதுக்கு நாங்கள் எடுத்தோம்னாக்கா லைக் வி வாண்டட் சம்திங். அந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபாரஸ்டேன்ற ஒரு பேரை பார்த்தோன்னே அப்ரூவ்ட் லெட்ஸ் டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் we are taking this. ரெண்டாவது ரீசன் வந்து இது பார்த்தாக்கா எங்களுக்கு வந்து இங்கேருந்து கெமன்குண்டி, அதுக்கப்புறம் what do you call it, பாபா புதங்கிரி, அதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்கேருந்து பக்கத்துலேருந்து மீனிங் லைக் எல்லாமே ஒரு 1.5 hours 2 hours ரைட் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். பட் இன்ஃபேக்ட் அங்கே நாங்கள் சிக்மங்களூர் டவுன் பக்கத்துலேயே எடுத்துருந்தோம்னா இட் would have been even more easier for us to reach these destinations. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் த கை who spoke to us, நூதன், வாஸ் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி வாஸ் கிரேட். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் எடுத்தேன் இதை. ஸோ உங்களுக்கு பிடிக்கும்னாங்க நீங்கள் தாராளமாக வரலாம். ஃபுட் இஸ் குட், பார்க்கிங் இஸ் லைக் கம்ஃபர்டபுள், கார் பைக்ஸ் நோ ப்ராப்ளம், டோட்லி சேஃப். தே ஹாவ் டைனிங் ஏரியா, த ரூம்ஸ் ஆர் க்ளீன். ஸோ இங்கே வந்து தங்குறீங்கனாக்கா ரூம் ஸ்டே மட்டும் கிடையாது, தே ஹாவ் டென்ட்ஸ் ஆல்சோ. பட் டென்ட்ஸ் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் 2 members ஸ்டே. இது எப்படின்னாக்கா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார்டன் மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஏரியாலையும் எங்கேயோ போயிட்டு நீங்கள் வந்து கேம்ப் பண்ண மாட்டீங்க, லைக் டென்ட் போட மாட்டீங்க. இட் வில் பி மோர் லைக் அ பார்க்கிங் ஏரியா. அந்த பார்க்கிங் ஏரியா மாதிரி செட்டப் பண்ணி மேலே ரூஃப்லாம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு டென்ட்டை போட்டு அதெல்லாம் ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. தட்ஸ் நாட் சம்திங் ஐ வுட் சஜஸ்ட். ஏன்னா டென்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஓப்பன் ஏரில் போய் தங்குறது தான். ஸோ அது மிஸ் ஆகிறதுனால ஐ வுடன்ட் சஜஸ்ட் தட். பட் இவங்ககிட்ட மேபி நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணாக்கா மேபி ஓப்பன் ஏரியா எங்கேயா போடுவாங்களான்னு தெரியல, பார்த்து செட்டப் பண்ணி தருவாங்களான்னு. ஓகே, நான் சொன்ன டென்ட் ஸ்டே இது தான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் கீழே போட்டுடுறாங்க, போட்டுட்டு டெக்காத்லான் குஷுவா டென்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை செட்டப் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டே ஹியர். ஓகே, நாங்கள் கோப்ரா பிடிக்க போகிறோம். கோப்ரா வெளில இருக்குது, காட்டுறேன். கோப்ரா ஸ்னேக் பாபு
மூவ் ஆக மாட்டேது. மூவ் ஆகுது ப்ரோ, உள்ளே போகுது. உள்ளே போயிடுச்சு. ஓகே, we are at Berry Green Homestay. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஒன் ஐசோலேட்டட் ஏரியா டோட்டலாக. இங்கேயும் அகெயின் த ஓனர் இஸ் ஃபார்ம்ஸ்லாம் வச்சுருக்காரு. இங்கே 15 acres ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு. அண்ட் he runs this homestay here. This is also a very nice place. இது அகெயின் டாம் ஸ்டைல் செட்டப் தான். ஒரு பெரிய ரூம் கொடுத்துறாங்க. they have 2 hall type of rooms, லைக் அகெயின் 6-seater bed மாதிரி போட்டுறாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் க்ரீன்பெரி. ஸோ இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு டே 1. ஸோ இந்த இடமும் சூப்பராக இருக்கும். இந்த ஃபுட் இஸ் அமேசிங் ஹியர். ஹோம் குக் ஃபுட் தான். ஃபஸ்ட் டே வி ஹேட் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் அப்பளம், வி ஹேட் ஒயிட் ரைஸ் அண்ட் ரசம் அண்ட் தயிர் அலாங் வித் சிக்கன் பெப்பர் சிக்கனோடு தந்தார். வீட்லேயே அவர் வீடு இங்கே தான் பக்கத்துலேயே. ஸோ ஹி குக்ஸ் அண்ட் தென் சர்வ்ஸ் ஹாட் ஃபுட். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. நோ கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் த ஃபுட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷுட் பி அ நேச்சர் லவர். இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்கனாக்கா யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் ஏசி, டிவி இந்த மாதிரி கம்ஃபர்ட்லாம் கிடையாது. ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இட்ஸ் மோர் ஆஃப் அ ஹோம் ஸ்டே. ஹோம் ஸ்டேன்னு வரும்போது ஒரு சின்ன ரூம் இருக்கும். வி கேன் ஜஸ்ட் கெட் அவர் செல்ஸ் ரெஃப்ரெஷ் அண்ட் பி ரிலாக்ஸ்ட். இந்த இடத்துல உங்களுக்கு டவர்லாம் கிடைக்காது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வைஃபையும் கிடையாது. ஸோ நீங்கள் இங்கே வரீங்கனாக்கா கெட் ரெடி டு பி ஆன் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் கெட் ரெடி டு டாக் அமங் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தெம் அண்ட் பி வெரி க்ளோஸ் டு நேச்சர். இயர்க்கு என்ஜாய் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா வீரோடா பைக்ஸ் ஹியர். வி ஹேட் அ நைஸ் டைம் ஹியர். ஓகே, ஸோ இந்த இடம் பேர் வந்து பெரி க்ரீன். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னாக்கா இந்த இடத்தோட லொக்கேஷன் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களை ரீச் அவுட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வரீங்கனாக்கா கொஞ்சம் ப்ரையராக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. பிகாஸ் ஹோம் ஸ்டே நீங்கள் முன்னாடியே வந்து உங்களோட ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் அதெல்லாம் சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி தருவாங்க. பிகாஸ் எங்கள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தேர்ஸ் ஒன் ஸ்ட்ரிக்ட் வெஜிடேரியன். அதனால் ஹி ஹேட் பன்னீர் அண்ட் சப்பாத்திஸ் டன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஹிம். எங்களுக்கு மட்டும் பிரியாணி, சிக்கன், பெப்பர் சிக்கன் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி குட் அண்ட் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள் ஹியர். அந்த ஹோஸ்ட் இஸ் வெரி வெரி அமேசிங், வெரி வெரி டவுன் டு அர்த் கை. ஒரே ப்ராப்ளம் என்னன்னா ஹி டாக்ஸ் இன் கன்னடா லாட், பட் இஸ் டாட்டர் ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்க டாக்டர் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தருவாங்க. அண்ட் வெரி வெரி பொலைட் பர்சன். ஹீ வாஸ் லைக் சாப்பிட்றீங்களான்னு கேட்டு சாப்பாடு போட்டார். ஒரு கல்யாணத்தில் சர்வ் பண்ணுற எஃபெக்ட் கொடுத்தாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கனாக்கா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ I'll meet you guys soon with another interesting video. It's your Blue Boy signing off. Bye.